Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மாலிட்டி என்னெல்லாம் கோர்சஸ்க்கு ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கோர்சஸ்க்கு ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய தேவை வராது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் அவ்வளவா தேவைப்படாத கோர்சஸ்னு பி ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, BASLP இதே மாதிரி ஒரு சில கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஃபீல்டு அப்படிங்கிறது பேராமெடிக்கலில் இருந்தால் கூட ஹார்ட் பீட் செக் பண்ணுறது, பிபி செக் பண்ணுறது அதே மாதிரி தேவைகள் வராதனால ஒரு சில கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒயிட் கோட் அப்படிங்கிறது கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுறதுனால யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் மேண்டட்டரியாக காலேஜஸ்ல அஃபிஷியலாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில கோர்சஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பேராமெடிக்கல் ரிலேட்டடாக பண்ணாலுமே உங்களுடைய அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஆப்டோமெட்ரி படிக்கிறவங்க இதை பற்றி படிப்பீங்க. ஆப்டோம் அந்த கண்ணில் இருக்கிற என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. பட் அதுக்கு என்ன தேவை இல்லைன்னா ஸ்டெதஸ்கோப் தேவை இல்லை. அதே மாதிரி தான் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஒரு ஃபிசிஷியனோட கன்சல்டிங் படி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுவீங்க பேஷண்ட்ஸுக்கு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெதஸ்கோப் தேவைப்படாது. இதே மாதிரி தான் BASLP, நியூட்ரிஷியன் அதே மாதிரி ஒரு சில கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நியூட்ரிஷனோட வேலை என்னது, என்ன குறைபாடு சத்து குறைபாடாக இருக்கும் அது ரிலேட்டடாக என்னெல்லாம் ஃபுட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நியூட்ரிஷன் சார்ந்த தகவல்கள் கன்சல்டிங் தரவங்க அவங்களுக்கும் ஸ்டெதஸ்கோப் தேவைப்படுறது இல்லை. இதே மாதிரி ஒரு சில கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய மேண்டட்டரி கிடையாது. அதனால யாரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒயிட் கோட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலுமே ஒயிட் கோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புக்ஸ் என்னெல்லாம் கோர்ஸ்க்கு கொடுப்பாங்க, காலேஜஸ்லேயே புக்ஸ் கொடுத்துருவாங்களா இல்லை நாம தான் வாங்கணுமா, செல்ஃப் ஃபைனான்சிங்ல கொடுத்துருவாங்களா, கவர்மெண்ட் காலேஜில் கொடுத்துருவாங்களா, ESI காலேஜஸில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த காலேஜுமே புக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் கொடுப்பாங்க. அதுவும் இப்போ 90% காலேஜஸில் நோட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறது இல்லை. நாமளாக தான் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸு, ஜுவாலஜி, பாட்னி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி புக்கு, அது புக் பேக், கொஸ்டின்ஸ் அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் காலேஜஸில் அப்படி இல்லை. சிலபஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும், உங்களுக்கு கோர்ஸுக்கு எது ஸ்டாண்டர்ட் புக், இது டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுடைய காலேஜஸ் லைப்ரரியில இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், இதுக்கான ஒரு புக் இது நான் வாங்கினது கிடையாது, இது என்னுடைய காலேஜ் லைப்ரரியில இருந்தது. இது நம்ம எடுத்துட்டு வந்து ரெஃபர் பண்ணி நமக்கான நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்லயே போய் திரும்ப சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜ்லயும் குறிப்பிட்ட இது இருக்கும். இதே மாதிரி ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அதுக்கான புக்கு, இதே மாதிரி சின்ன சைஸ்லயும் புக் இருக்கும், பெரிய சைஸ்லயும் புக் இருக்கும். ஒரு புக்ல பாத்தீங்கன்னா 1500 பேஜ்க்கு மேல இருக்கும். ஒரு சில புக் பாத்தீங்கன்னா சின்ன புக். எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், இதுக்கான புக் இது ரொம்ப சின்ன சைஸ் புக். நான் எக்ஸாம்பிள் வீடியோக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இது ரொம்ப சின்ன சைஸ் புக். இதுல பெரிய சைஸ் புக்கும் இருக்கு. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் லைப்ரரியிலே அவைலபிளாக இருக்கும். அங்கே போய் உங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காலேஜ்லேயே போய் சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸ் புக்குமே காலேஜஸில் அவைலபிளாக தான் இருக்கும். அதனால் இந்த 5 புக்கு தான் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நான் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளுக்கு தான் அந்த புக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை விட உங்களுக்கு பல 100க்கு மேலே புக்கு ஈச் சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். அந்தந்த காலேஜஸ் அண்ட் சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த புக் எடுத்து படிக்கணும். உங்களுடைய லெக்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க, என்ன புக்கில் எப்படி ரெஃபர் பண்ணுறது. ஃபர்தராக நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் போடும். அதனால் ஸ்கூல் மாதிரி காலேஜ் கிடையாது, குறிப்பிட்ட புக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் எது ஸ்டாண்டர்ட் புக்கோ அதை எடுத்து அதுல இருந்து நோட்ஸ் பாயிண்ட் எடுத்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன் நியூரான் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூரான் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வரும், பிரெயின் வரும், பிரெயின்குள்ள என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு, அதில் என்னெல்லாம் மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு புக்லையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபர்தராக வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அது இந்த சேனல் கிடையாது, நம்ம வே டு மெட் லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதனால காலேஜஸில் எங்கேயுமே புக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். ஒரு சில புக்ஸ் ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி புக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மேண்டட்டரியாக இருக்கும். அதான புக்கு பார்த்தீங்கன்னா
டொட்டோரோ அப்படிங்கிற புக் இருக்குது, அதை வாங்கினா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைஃப் லாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கே பார்த்து ரெஃபர் பண்ணி நம்ம எப்படி தான் படித்து முடித்தாலுமே அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை பார்த்து வச்சுக்கோங்க. எந்த காலேஜ்லையுமே புக்கு கொடுக்க மாட்டாங்க, புக் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குவாங்களே தவிர புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில மேபி ஒரு சில காலேஜஸில் நோட்ஸ் வேணும்னா கொடுக்கலாம், பட் ஒரு மேக்ஸிமம் காலேஜஸில் நோட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரன்னிங் நோட்ஸ் எடுத்தால் கூட உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கலாம், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்காம போகலாம். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதுக்கான நோட்ஸ் அனுப்பி விடுவாங்க, நீங்களா பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜில் நீங்களாவே ஆன் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த சப்ஜெக்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இந்த டவுட்டை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும். கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே நடைபெறும். நிறைய கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணாலுமே அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் ரீ அலாட்மெண்ட் பண்ண முதல்ல கிடைச்ச சீட் வந்துட்டே தான் இருக்கும். அதனால யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இவ்வளோ பேர் ரீ அலாட்மெண்ட் பண்ணுறாங்களே, நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரி யாருக்குமே தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, சாய்ஸ் லாக்கிங் பண்ணாட்டையும் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். எனக்கு 3 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சாய்ஸஸ் அப்படிங்கிறது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு இன்டிமேட் ஆகும், உங்களுக்கும் சீட் அலாட் ஆகும். MBBS BDSக்கு மட்டும்தான் ஆட்டோ சாய்ஸ் லாக்கிங் இருக்குதே தவிர பேராமெடிக்கலுக்கு ஆட்டோ சாய்ஸ் லாக்கிங் கிடையாது. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இது பண்ண கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மெடிக்கல் சார்ந்த தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனல். நன்றி.